கூட்டத்துல சொல்றது ரொம்ப தப்புங்க. நான் எத்தன முக்கியமான இன்வென்ஷன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். நாம அந்த இன்வென்ஷனால பல பாதிப்பால பல மில்லியன் பேர் செத்தாலுமே கூட, நான் கண்டுபிடிச்சா அது முக்கியம். உதாரணத்துக்கு ஆட்டோமோட்டிவ் எடுத்துக்கோங்க. பெட்ரோல் இன்ஜின் இருந்துச்சு. நாக்கிங் சவுண்டு டொக்கு டொக்குன்னு வண்டி ஸ்டார்ட் பண்ணா. மிக்ஸி சரியில்லைன்னு. நான் என்ன பண்ணேன், எத்தில்ல லெட் சேர்த்தேன். லெட் கலந்து விட்டீங்கன்னா, அந்த இப்ப வண்டியானது சத்தம் வராது. நாக்கிங் எஃபெக்ட் கம்மியாகும்னேன். எனக்கு என்ன தெரியும்? லெட் காத்துல போய் அத சுவாசிச்சு மக்கள் நல்ல பாதிப்பு வரும் அப்படின்னு. நான் தெரியாம தான் பண்ணேன். அது இப்படி ஆயிடுச்சு. அப்போ உதாரணத்துக்கு இந்த சிஎஃப்சி குளோரோஃப்ளோரோ கார்பன் என்னோட டெமான்ஸ்ட்ரேஷன் அப்போ பாருங்க. அப்படி மூச்சு பிடிச்சிருந்தேன். எனக்கு ஒன்றும் ஆகலையே. எனக்கு என்ன தெரியும்? சிஎஃப்சி விட்டா ஓசோன்ல ஓட்டை விழுவும்னு. அதனால அதுவும் நான் அந்த பழித்துக்கு என் மேல போட்டீங்கன்னா, நான் கண்டுபிடிச்ச லெட்னாலையும், நான் கண்டுபிடிச்ச சிஎஃப்சியாலையும் உலகத்தையே நிறைய பேர் கொண்டது யான்னு என் மேல பழித்துக்கு போடுறீங்களே. நான் கண்டுபிடிச்ச அந்த லெட்னால தான் காருங்க வேகமா போகுது. இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கு. நான் கண்டுபிடிச்ச சிஎஃப்சினால பல குளிர்படுத்தக்கூடிய விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃப்ளைட்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா ஃப்ளைட் மக்களா உட்கார முடிஞ்சுச்சு ஏசில. குளு குளுன்னு சம்மர்ல ஏசி போட்டு உட்கார முடியும் உங்களால. இப்ப மாத்திருக்கீங்க. பட் ஆனா அதுக்கெல்லாம் விதை போட்டது யாரு? நான் தானே.